வாழ்ந்து காட்டுறதுதான் நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நாம கொடுக்குற பெரிய தண்டனை. போலாங்களா? சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே நன்றி கடற்பதற்கே கருவிலே உன்னை ஏந்துமே ஒரு முறை தலைகுனி உன்பற்றி சிங்க முகம் அவன் பார்ப்பதற்கு மட்டுமே எரு 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 நெஞ்சில் வலிமை கொண்டு எரு உன்னை பெண் என்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்த நெல்லு அன்னை தங்கை மனைவி என்று நீ அளித்த உயர்வை உங்கள் பாதைக்குள் பற்றும் அந்த தீயை அடைக்கும் நீ பயமின்றி துணிந்து செல்ல. சத்தம் கெட்டதுமே நெல் பூத்து நிற்கும், சத்தம் கெட்டதுமே கல் பூத்து நிற்கும், கலை சத்தம் கெட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் வேர்வை தூர சொல் பூத்து நிற்கும். அதன் காரணம் யார் என்று தெரியும் அல்லவா? நம் தலைமை ஆசிரியர் எப்போது விழா வைத்தாலும் மழை பெய்யும், முடிந்தவுடன் மழை பெய்யும். அதன் காரணமாக எனக்கு அப்படியே பதபதன் என்றது. ஏன்னா மழை வருமா வராதா எப்பயும் நான் மைக்க பிடிப்பல்ல, ஆனா வரும் ஆனா வராது. பெரிய சொன்ன மாதிரி வரும், 2 மணிக்கு வரும். அது சித்திரை வந்தாலும் சரி வைகாசி வந்தாலும் சரி. இத்தனை வருடங்கள் 34 வருடங்கள் கடந்த இந்த நேரத்தில் எனக்கு பிரிவு உபசார விழா, பணி ஓய்வு நிறைவு விழா என்று இத்தனை ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக பிரமிக்கும் வகையில் என் குடும்பத்தவரையும் என்னையும் பெருமைப்படுத்திய இங்கு வருகை புரிந்த என்னை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கும் அருட் சகோதரி சிஸ்ரீ அவர்களுக்கும் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியர்
எடல் ராணி இசபெல்லா அவர்களுக்கும் பெயர் நன்றாக இருக்கும். அவங்க ஷார்ட்டா தான் சொல்லுவாங்க. கடைசி முறை மைக்க பிடிக்கிறேன், அதனால முழுசா சொல்லிடணும்னு சொல்லிட்டேன். அடுத்ததாக நமது பள்ளியின் தாளாளர், என்றுமே மகிழ்வுடன் செடிகளோடு உருவாடி கொண்டிருக்கும் நமது தாளாளர் ரூபி சிஸ்டர் அவர்களுக்கும், நம் பள்ளியின் தலைமை அன்னை சீமா சிஸ்டர் அவர்களால் தான் இவ்வளவு தூரம் நாங்கள் வந்துள்ளோம். சிஸ்டர் என்னை இந்த பள்ளிக்கு அறிமுகப்படுத்தினார். கல்யாணம் ஆன உடனே வந்தேன் நான் இந்த ஸ்கூலுக்கு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டே இருக்கேன். குழந்தைங்கள்லாம் ஆயா போட்டு பார்த்தாங்க. அதை நடந்துட்டு இருக்கா பாருங்க, அவள் தான் எங்கள் கை குழந்தையா. அந்த செட்டுங்கெல்லாம் மரத்தாண்ட ஃபோட்டோ எடுத்து பாரு, அதெல்லாம் எங்களோட செட்டு. லண்டன், அமெரிக்கா, அங்கே பெங்களூரு, சென்னை, நம்ம பள்ளியில் படித்த அனைத்து மாணவர்களும் நல்ல உயர்ந்த நிலைக்கு சென்று திருமணமாகி குழந்தை குட்டிகளுடன் இதோ குழந்தைகளை வீட்டில் விட்டு விட்டு வந்திருக்கிறார்கள். எனக்காக, நமக்காக, நம் பள்ளிக்காக. அவங்க குழந்தைகளும் இங்கே சேர்க்கிறாங்க. 2வது தலைமுறை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தில் கூட கொள்ளு பேரன் கொள்ளு பேத்திலாம் வந்திருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க. வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற குடும்பத்தில் பிறந்த என்னை பிஎஸ்சி வரைக்கும் எங்கள் அடையாளம் படித்தேன். அதுக்கு அடுத்தது சின்ன அப்படியே ஹெல்ப் பண்ணுவார். என்னுடைய கணவர் இத்தகைய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உலகத்தின் வழி எல்லாம் வந்தால் என்ன முன்னே பிரசவத்தின் வழியை தாண்ட பிறந்த தனிச்சிறகே புனிதமான இடங்கள் உண்டு. ஒன்று தாயின் கருவறை, இன்னொன்று ஆசிரியரின் வகுப்பறை. தாயின் கருவறையில் ஒருவன் உயிரை பெறுகின்றான். நினைத்ததில்லை. ஒவ்வொரு நாளும் உங்கள் குரல் கேட்க காத்திருந்த காலங்களும் அதில் கற்றறிந்த பாடங்களும் ஏராளம். திட்டி திட்டி தீட்டாமல் அன்பு மொழியால் எங்களை தீட்டிய ஓவியரே, உங்கள் பாடங்களால் பகுத்தறிந்தோம், குட்டி கதைகளால் தினம் மகிழ்ந்தோம். விடியலாய் இருந்த மனம் புது விடியலால் புத்துணர்வு தினம் கொள்ளட்டும். வாழ்க பல்லாண்டு, பல நூற்றாண்டு, நோய் நொடி இன்றி நலமாய். உம்மை வாழ்த்த வயதில்லை, வணங்குகின்றோம்.
வச்ச தங்கக்குழம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோரான சங்கரசா அடனி தங்கச்சி சிங்கக்குச்சி சேரச்சொல்லு பட்டி தொட்டி எதிர்காலத்தில் நிகழ்காலத்தில் கூற முடியாதல்லவா? அழகாக வாழ்க்கை வரலாறை, என் வாழ்க்கை வரலாற்றை அழகாக நடித்து என்னையும் ஆட வைத்து பாட வைத்து மறைமுகமாக வைத்து வைத்து என்ன செய்கிறார்கள் என்றே தெரியாமல் என் வாழ்க்கை வரலாற்றை நடித்து காட்டச் செய்த மாணவ மணிகளுக்கும் செய்ய வைத்த ஆசிரியர் அனைவருக்கும் நன்றிகள் பல பல. நன்றிகள். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அவங்க நம்மளை விட்டு போறாங்கன்னு சொல்லும் போது தான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது இந்த கண்ணே கலைவாணி தனிமயிலென கண்டேன் உனை நானே. கண்ணே கலைவாணி தனிமயிலென கண்டேன் உனை நானே. அந்தி பகல் உனை